Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பெட்டமுகிலாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுக்கல்பேடு கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த கிராமத்தில் பல தலைமுறைகளாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மலை மற்றும் வனப்பகுதிகள் சூழ்ந்துள்ள இந்த கிராமத்தில் சாலை, தெருவிளக்கு, மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் நீண்ட காலமாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த கிராம மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஆழ்துளை கிணறு மூலம் தண்ணீர் எடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேமித்து விநியோகம் செய்து வந்தனர். ஆனால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வற்றியதால் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு கிணறு தூர்வாரப்பட்டு புதிய மின் மோட்டாரும் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த மின் மோட்டார் கிணற்றில் பொருத்தப்படாமல் இருப்பதால் கிராம மக்களுக்கான குடிநீர் விநியோகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகம் நின்றதால் கிராமத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் தினமும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவில் குளத்திற்கு சென்று புழுக்கள் மிதக்கும் அசுத்தமான தண்ணீரை எடுத்து வருகின்றனர். இந்த தண்ணீரை குடிப்பதால் சளி, காய்ச்சல், மஞ்சள் காமாலை போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக மின் மோட்டாரை பொருத்தி முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோக்குலூர் கோயில் கிட்ட போகணும் சார். அங்கிருந்து எடுத்து வரதுக்குள்ள 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிடிச்சிக்குது. இங்க ஸ்கூல் பிள்ளைங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆகுது சார். அதனால எங்களுக்கு எந்த வசதி இல்ல சார். அங்க தண்ணி எப்படி இருக்கு? அங்க தண்ணி பூரா பாச கட்டினு இருக்கு சார். அது தண்ணி குடிக்கிறதுக்கு பூரா புழுகெல்லாம் இருக்குது சார். அந்த தண்ணியில ரொம்ப கலீஜு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி, காசடி எல்லாமே வருது. அப்புறம் ஸ்கூல் போனா 2 நாள் லீவ் போடுறாங்க சார். உடம்பு சரியில்லாது. அதெல்லாம் யாரு சார்? நீங்க தான் உதவி பண்ணணும். அதேபோல ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஆண்டுக்கு 500 ரூபாய் வீட்டு வரி வசூலிக்கப்படும் நிலையில் வெறும் 50 ரூபாய்க்கு மட்டுமே ரசீது வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப குடிக்கிறதுக்கு தண்ணிக்கே நம்மளுக்கு பஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி கிணறு இப்ப நோண்டி நிக்கிறாங்க. அந்த கிணறு நோண்டி மோட்டர் எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்க போட்டுட்டு 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த மோட்டர் இறக்கி தண்ணி விடுறதுக்கே ஆள் இல்ல. நம்மளுக்கு வாங்குறாங்க, வீட்டு வரையில வாங்குறாங்க. முன்னே 50 ரூபாய் இருந்துச்சு, இப்ப வந்து 100 ரூபாய் வந்துச்சு. இப்ப 500 வாங்குறாங்க. ஒரு இது பில் போடணும்னா 500 வாங்குறாங்க. ஒரு வீட்டு வரி பில்லுல 500 எழுதி கொடுக்குறாங்களா? 500 எழுதி கொடுக்க மாட்டாங்க. 50 ரூபாய் எழுதுவாங்க, அவ்வளவுதான். கேட்டா என்ன சொல்றாங்க? அவ்வளவுதான். இப்போ 500 ரூபாய் தான் பில்லுன்னு எழுதி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நம்ம அவங்க கேட்டு காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு வரணும். புதிதாக வாங்கப்பட்ட மின் மோட்டாரை பொருத்தாததால் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு மக்களுக்கு பயன்படாமல் இருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் தங்கள் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமா என்பது கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.